வணக்கம் உறவுகளே, இன்றைக்கி கருவேப்பிலை குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. கடாய் வச்சு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு, வெந்தயம், ஜீரகம், உளுத்தம்பருப்பு, துவரம்பருப்பு, பெருங்காயம் நல்லா போட்டு வதக்கிக்கோங்க. 20 பல் பூண்டு போட்டுக்கோங்க. வெங்காயம் சின்ன வெங்காயம் ஒரு 10-15 போட்டு வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினோன்னா அரை தக்காளி போட்டுக்கோங்க. அதையும் போட்டு நல்லா வதங்கினோன்னா கருவேப்பிலை ஒரு கைப்பிடி எடுத்து அரைச்சி வச்சுக்கோங்க. அதையும் போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கி பச்சை வாசனை போனோன்னே புளி கரைசல் நெல்லிக்காய் சைஸு கரைச்சி வச்சுருக்கிறேன். அதில் குழம்பு தூள் தேவையான அளவு போட்டுக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ப போட்டு அதோடு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பச்சை வாடை போனோன்னே மிக்ஸ் பண்ணி கொதி வந்தால் தான் கழுவி வச்சுருக்கிற கருவேப்பிலை மல்லியை போட்டு இறக்கிட வேண்டியதான். லாஸ்ட்டாக ஒரு சிட்டிகை பெப்பரும் ஒரு சிட்டிகை வெல்லமும் போடுங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.